எபின் டீனேஜர். இவங்களோட ஃபாதருக்கும் வந்து ஹண்டிங் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். ஜார்ஜியாவில் வாழ்ந்தாங்க, பேக் கண்ட்ரி. எபின் வந்து 14 இயர்ஸ் இருக்கும்போது எபினோட ஃபாதர் வந்து ஒரு லேண்ட் ஓனர் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அந்த லேண்ட் ஓனர் வந்து வெல்த்தியாக இருந்தார் ஜார்ஜியாவில். இவங்களுக்கு ஹண்ட் பண்ணுறது பிடிக்கும்னால அந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. அவரோட ஹண்டிங் ஏரியாவில் வந்து இவங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுப்பாரு. இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஹண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் October 5 அந்த ஆஃபரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க. எபினும் அவங்க ஃபாதரை வந்து ஏர்லியாக வந்து ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு எட்ஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கேட்டுக்கு வராங்க. மெயின் கேட்டில் வந்து கோட் போடணும். ஆல்ரெடி அந்த ஓனர் வந்து கோடு கொடுத்துருக்காரு. கோடு இருந்தால் மட்டும்தான் அந்த கேட்டில் கோட் போட்டு கேட் ஓப்பன் ஆகும். கோட் போடுறாங்க, கேட் ஓப்பன் ஆகுது. இவங்க உள்ளே போயிட்டு கேட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஃபென்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து அக்சஸ் ரோடில் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே வந்து இவங்க ட்ரக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு இவங்க கியர்லாம் போட்டுட்டு ஹண்டிங்க்கு ரெடி ஆகிட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் அவங்க வந்து ஹைக் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல ஹைக் பண்ணிட்டு போகிறதே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹண்டிங் வந்து சரியாக பண்ண முடியலனாலும் ரொம்ப டைம் வந்து ஹைக்கிங் பண்ணிகிட்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. இமீடியட்லி ஒன்று வந்து நோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு அனிமலும் இல்லை, ஒரு பேர்டு இல்லை. ஒரு அனிமல் பேர்டு சவுண்டு கூட இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இவங்களுக்கு வந்ததுலேருந்து ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுது, ஒரு பிளெயின் போகிற சத்தம். ஃபாரஸ்ட்டே வந்து சைலண்ட்டாக இருக்குது. அவங்க நினச்சாங்க மேபி இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால நம்ம வந்த உடனே வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் வந்து அலர்ட் ஆகிடுச்சு, ஃபாரஸ்ட்டுக்கு டீப்பில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு ஹண்டிங் ஸ்டாண்டை பற்றி அந்த ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஹண்டிங் ஸ்டாண்டுக்கு இவங்க வராங்க. வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடி ஆகுறாங்க ஹண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு அனிமல் அவங்களால பார்க்க முடியல, குவைட்டாக இருக்குது. டென்ஷன் ஆகிட்டு அந்த ஹண்டிங் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிடுறாங்க. இப்போ வந்து கேம்பை செட் பண்ணி அவங்க ஸ்டே பண்ணணும். எபினோட ஃபாதர் என்ன சொன்னார்னா, நம்ம இன்னும் டீப்பில் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு கேம்ப் செட் பண்ணலாம். அந்த இடத்துலேருந்து மார்னிங் வந்து இன்னும் டீப்பில் போயிட்டு நம்ம வந்து அனிமலை பார்க்கலாம், நமக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கும் அனிமல் பார்க்கறதுக்கு. எபினும் வந்து போகலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து 1 hour ஹைக் பண்ணிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க பார்க் பண்ண ட்ரக் இடத்துல இருந்து தூரமாக இருக்காங்க. இன்னும் வந்து தூரமாக போகிறாங்க. ஒரு இடத்துல வந்து கேம்ப் செட் பண்ணுறாங்க. கேம்ப் வந்து செட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஃபாதர் வந்து சொல்கிறாரு, இன்னும் சன்லைட் இருக்குது, அனிமல்ஸை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எபினும் ஷியோர் ஒய் நாட் சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேம்ப் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து இப்போ ஹைக் பண்ணிட்டு போகிறாங்க. திருப்பியும் ஒரு அனிமல் இல்லை, கேம்புக்கே வந்து வந்துடலான்னு சொல்லிட்டு வராங்க. நடந்து வராங்க. வந்து பார்த்தா கேம்ப் வந்து கொலாப்ஸ்டாக இருக்குது. எபினோட ஃபாதர் சொல்கிறாரு, விண்டுனால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எபின் வந்து இல்லை, இது விண்டுனால நடக்கலை, நம்ம காலையிலேருந்து எப்படி வந்து ஒரு அனிமல் இல்லை, ஒரு பேர்டு இல்லை, ஒரு விண்டு இல்லை, வெதரே இல்லை, குவைட்டாக இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ விண்டு எப்படி இது பண்ணியிருக்கோம், இது விண்டுனால நடக்கலை. எபினோட ஃபாதர் வந்து கேட்குறாரு, நீ வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு. எபின் வந்து நான் இதை வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இன்னும் க்ளோஸில் போய் வாக் பண்ணி பார்க்குறாங்க. டென்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா டென்ஷனில் ஒர்க் ஆகும். அந்த ராடுலாம் வந்து ஒன்று உடஞ்சி வெளியே வரலாம், இல்லை யாராச்சும் எடுத்தால் வெளியே வரலாம். ஒரு சைடு எடுத்தால் இன்னொரு சைடு வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். இல்லை இவங்க வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். ராட் வந்து உடையில, யாரோ வந்து இது எடுத்தா மாதிரி இருக்குது. அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம தான் வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணலை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த டென்ட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை ஏன் அவங்க அப்படி யோசிச்சாங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யாரோ வந்து இதை பண்ணியிருக்கணும்னு அதை அவங்க யோசிச்சாலே வந்து அவங்களுக்கு பயமாக இருந்தது. அதனால அவங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க இதை சரியாக பண்ணலை. திருப்பி அந்த டென்ட்டை வந்து பில்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. இப்போ எபின் வந்து முழிச்சிட்டு அவன் வந்து ஷுவராக இல்லை, அவன் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சிரிக்கிற சத்தம் கேட்குது. இந்த சிரிக்கிற சத்தம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து கேட்குது. இப்போ உடனே வந்து பார்க்குறான், டேட் வந்து டென்ட்டுக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. டேட் வந்து டென்ட்டுக்குள்ளே தான் இருக்காரு, தூங்கிடுறான். திருப்பி இன்னொரு வாட்டி முழிக்கிறான். இந்த வாட்டி டேட் வந்து டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காரு. இவன் வந்து வாட் ஹேப்பன்டுன்னு சொல்லிட்டு கேட்குறான். டேட் வந்து அது உனக்கு கேட்குதான்னு கேட்குறாரு. இப்போ எபினுக்கு வந்து சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த டைரக்ஷன்லேருந்து கேட்கல, இந்த வாட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து கேட்குது. டென்ட்டுக்கு க்ளோசரில் இருக்குது. இப்போ அவனுக்கு புரியுது, அவன் வந்து ட்ரீம் பண்ணலை. உடனே அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. எப்படி ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி இதே மாதிரி சிரிக்கிற சத்தம் கேட்டுது. இதை வந்து அவன் டேட் கிட்ட சொல்லிடுறான். டேட் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து ஓனர்கிட்ட இங்கே வரதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு, இந்த இடத்துல நாங்கள் வேறு யாரையாச்சும் மீட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஃபென்ஸ்ட், இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அந்த டென்ட்டுக்கு சார்ஜ் பண்ணிட்டு வருது. டென்ட்டு க்ளோஸில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சிரிக்குது. டென்ட்டுக்குள்ளே வந்து டேட் வந்து ரைஃபிளை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காரு. அவர் நினைக்கிறாரு ஓப்பன் பண்ணி நம்ம இதை ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. டென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணுற சவுண்ட் வந்தோன்னே சிரிக்கிறது ஸ்டாப் ஆகிடுது. இவர் வந்து
யோசிச்சுக்கிட்டே இருக்காரு டென்ட்டை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு. இவர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அது யாராக இருந்தாலும் டேர்ன் பண்ணி ஓடிடுது. இவங்களுக்கு ஓடுற ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது ஆப்போசிட் டைரக்ஷனில். இப்போ குவைட்டாக இருக்குது. ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, எந்த ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்கல, எந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கல. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜிப் பண்ணிடுறாங்க அவங்களோட டென்ட்டை. இவங்க வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஏன்னா எதாக இருந்தாலும் அந்த டென்ட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து அதுக்கு கேட்டிருக்கு. அப்போ தான் வந்து அது சிரிக்கிறது ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதனால இவங்க வந்து எதுவுமே பேசலை, பேசுறதுக்கே பயந்துருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக எதுவுமே பேசலை, ரைஃபிள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, சைலண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் அந்த இடத்துலேருந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. நடந்தது வந்து ஓனர் கிட்ட சொல்றாங்க. ஓனர் வந்து இது வந்து ஃபென்ஸ்டு ப்ராப்பர்ட்டி, அந்த கேட்ல வந்து செக்யூரிட்டி கேமரா இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியில நீங்க மட்டும் தான் என்டர் ஆயிருக்கீங்க. சில பேர் இன்னும் என்ன சொன்னாங்கன்னா ஓனர் தான் இப்படி பண்ணியிருக்கணும். ஐ திங்க் மேபி அந்த இடத்துக்கு வந்து அனுப்பிட்டு அந்த ஓனரே அவங்கள கொலை பண்றவனா இருந்திருந்தா, கொலை பண்ணி புதைச்சிருந்தா யாருக்குமே தெரியாது. ஏன்னா பெரிய இடம், பெரிய ஃபாரஸ்ட். ஒருத்தவங்க வந்து ஜார்ஜியால வாழ்றவங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்காங்க. ஆனா அது வந்து கயோட்டி சத்தம். ஜார்ஜியால வந்து கயோட்டிஸ் இருக்கு, அந்த கயோட்டி சத்தம் கூட வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கயோட்டி சத்தமா இருக்கலாம், மேபி கயோட்டியா இருக்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான்.